4ஆம் தேதி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் 4 அப்படிங்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் அப்படிங்கறது எடுத்துங்க. ராம்சார் அப்படிங்கிறது ஆல்ரெடி 1971 அப்படின்னு சொல்லுவோம். ஈரான தலைமையிடமாக கொண்டு வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஈரான்ல தலைமையிடமாக கொண்டு 1971 அன்வர்ட்ஸ் அப்படிங்கறத செயல்பட்டு வருது. அதோட 100வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கறது பார்த்தோம். ஜெயபிரகாஷ் அங்கமாக இருக்கக்கூடிய நாராயணன். 100வது அப்படிங்கிறது வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிற ராம்சார் அப்படிங்கிற ஒரு தளம் அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ 101 அப்படிங்கிறது இப்ப நியூ அறிவிக்கப்பட்டது. ஸோ 101 அப்படிங்கிற ராம்சார் அப்படிங்கிற ஒரு தளம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறதுல குறிப்பாக கிளாவ் அப்படிங்கிற ஒரு லேக்குங்க. கிளாவ் அப்படிங்கிற ஒரு லேக் அப்படிங்கிறது வந்து நியூலி அனௌன்ஸ்டு ஆஸ் அ ஒரு ராம்சார் அப்படிங்கிற நியூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்டா. அப்ப ராம்சார் சைட் அப்படிங்கிறது அப்ப டோட்டலா இந்தியாவுல எத்தனை இருக்கு? 21 இருக்கு. இதுலயே அதிகபட்சம் எத்தனை தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 20. தமிழ்நாட்டோட 20 ராம்சார். தமிழ்நாட்டுல 20 ராம்சார் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டலா இந்தியாவோட 101 இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 99, 100 எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல 99, 100 எங்க இருக்கு? 101 எங்க? அருணாச்சல் பிரதேசம் கேபிட்டல் சிட்டி அருணாச்சல் பிரதேச கேபிட்டல் சிட்டி டென்சிட்டில அப்படிங்கிறது லாஸ்டா இருக்கிறது. பாப்புலேஷன் டென்சிட்டில லாஸ்டா இருக்கிறது யாரு? அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட்டாநகர் அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி. சோ இப்ப கிளாவ் அப்படிங்கிற லேக் 101வது ராம்சார் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். வெளிவச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் 4 அப்படிங்கிறதுல நியூஸ் பேப்பர்ல சோ குயிக்கா நம்ம வேகமா எடுத்துட்டு போலாம். இட் இஸ் நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் பட் ஆல்சோ நாலேஜ் அப்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கிறது. சோ கீபோர்டு பாருங்க. உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இருக்கு, காவிரி இருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா சோ காவிரியில நீர் திறப்பு விவகாரம் அப்படிங்கறது தமிழக அரசு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். காவிரி நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறது காவிரி நடுவர் நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது சொல்லலாம் சந்தியா? 1990 1990 அப்படிங்கறதுலதான் நமக்கு வந்து காவிரி நதிநீர் அப்படிங்கிற ஒரு நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறது. சரியா? நதிநீர் ஆணையம் அப்படிங்கிறதுக்கான நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிற அமைக்கப்பட்டது 1990 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அபிநயா 1990 அப்படிங்கறத ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத யார் வந்து கணக்கிட்டாங்க? சார் மெஹபூல் உல் ஹக் அப்படிங்கறது எந்த அடிச்சாங்க? பாகிஸ்தான் அப்படிங்கிறது எந்த வருஷம்? சார் 1990 அப்படின்னு சொல்லப்படுறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ லாஸ்ட் இயர் யார் சொல்லுவா? 2025 அப்படிங்கறதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன? இந்தியாவோட பொசிஷன் வேர்ல்டுல 3rd இருந்தவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வேர்ல்டுல 131வது இடத்துல இருந்தோம். 3வது எனக்கு ரொம்ப ஷாக். தமிழ்நாடு வந்து 3வது இடம். ஓகே, நான் கேட்டது இந்தியா. வேர்ல்டுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற 131வது இடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கறது 1990 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல தான் என்ன பண்ணாரு? கணக்கீடு செய்தார் சொல்லி பாக்குறோம். சோ அது நம்ம இந்தியாவில இந்தியால யாரு? உச்ச நீதிமன்றம் அப்படின்னா எந்த பார்ட்? 5 ஆர்டிகல் 124 உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது முத எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? பாருங்க மேம் வந்து கணக்கு. சோ 124 147 அப்படிங்கறது எடுத்துக்கணும். 124 எடுத்துக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது 1774 எங்க இருந்துச்சு? 1773 ஆக்டின் படி வந்துச்சா? 1773ன்றது என்ன ஆக்ட்? ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஆக்ட்? அப்ப அது என்ன கோர்ட்ல நடைபெறுச்சு? பிரிட்டிஷ் இந்தியாவுல ஃபெடரல்ங்கிறது 1935 அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கறதுல ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆபெக்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லி மாறும். சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி 1773 அப்படிங்கிற காலகட்டத்துல அதுக்கு என்ன பேர்? பிரிட்டிஷ் இந்தியாவுல அது என்னவாதான் இருந்துச்சு? சுப்ரீம் கோர்ட்ன்ற பேர்ல இருந்துச்சா, இல்ல ஹை கோர்ட்ன்ற பேர்ல இருந்துச்சா, இல்ல ஹை கோர்ட் தாங்க. என்ன பேர்ல இருந்துச்சு? தான் இருந்துச்சு. 1773 ரெகுலேஷன் ஆக்ட் அப்படி ஞாபகம் வச்சுங்க. வேற ஞாபகம் வச்சுங்க.
அப்ப காவிரியில எத்தனை டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் 4.5 அப்படிங்கிறது அது 1000 டிஎம்சி என்னது மில்லியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். So, இது முதல் பக்க செய்தியில இருக்கிறதுனால இதை முக்கியமா பாக்குறோம். பாருங்க அடுத்து முக்கியமானது பாருங்க, பீகாரோட இன்டீரியம் எலெக்ஷன் இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லி பாக்கணும். சொல்லியாச்சமா? பீகாரோட இடைத்தேர்தல் அப்படிங்கறதுல பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேர்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசிஷன் மேக்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தவர். லாஸ்ட் டிஎம்கே அந்த ஆட்சியில வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு. நிறைய விதமாக இருக்கக்கூடியது வந்து சோ அவர் வந்து லாஸ்ட் தேர்தல் அப்படிங்கறதுல அவங்களுடைய டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கறதுல தோல்வி தருணர். ஒரு இடத்துல கூட அவங்க வின் பண்ணல. ஆனா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவரு இப்போ நியூவா ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறது பீகார்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ அவருடைய கட்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஜன் சுராஜ் கட்சி, சன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி தான். சோ பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவருடைய கட்சி எந்த ஊரு அப்படின்னு கேட்டா பீகார். பீகார்ல யாருடைய தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிருக்கிறார் அது முக்கியம். பிஜேபி அப்படிங்கறதுல நிதின் நயீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அவர் தான் பிஜேபியோட தலைவரா இருக்காரா? நிதின் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவரோட தொகுதி அவர் வந்து இப்ப என்ன ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா எம்பி ஆயிட்டாரு அப்படிங்கிறப்போ அங்க வந்து ஒரு பிரேக் இருக்கா. அந்த இடத்துல யார் நின்று ஜெயிச்சிருக்கா? கிஷோர் அப்படிங்கறது ஜெயிச்சிருக்காரு. என்ன கட்சி? சன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அப்படிங்கறது ஜெயிச்சிருக்கிறாரு. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? பீகார் மாநிலம் பங்கிப்பூர் அப்படிங்கிற தொகுதி. பீகாரோட ஸ்டேட்ல பங்கிப்பூர். யாருங்க அங்க நியூ சிஎம்? சந்தியா சாம்ராட் சௌத்ரி அப்படிங்கிறவர் எந்த கட்சி தான்? பிஜேபி. கார்த்திகா. பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னாவோட பழைய பேரு பாடலிபுத்திரம் அப்படிங்கிற யாருடைய தலைநகர்? குப்தர்களுடைய இரண்டாவது தலைநகர். உஜ்ஜயினிக்கு மாத்தினவரு இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயரு விக்ரமாதித்யா. என்ற பேரு சக்திமிக்க சூரியன். வேறு பேரு சாகரின்ற பேர் ஏன் வந்துச்சு? சாகர்களை வென்றதால், குஜராத்தை ஆண்ட சாகர்களை வென்றதால் அப்படின்னு சொல்றேன். யாரு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்திய நெப்போலியன் அழைக்கப்படுவார் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்ல சமுத்திரகுப்தர் அப்படின்னு மூத்த பையன் ராமகுப்தர், இளைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர். நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? ஏன் நான் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணேன், நிறைய சில விஷயங்களை கேட்டேன்னா, நம்ம அடிக்கடி கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்கோம்ல, நீங்க போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்க போய் கோஆர்டினேட் ஆயிக்குங்க, அது வேற எங்கேயாவது படிக்கிறவங்களோட நீங்க கோஆர்டினேட் ஆகுங்க அப்படின்றது. ஸோ we can realize the சரியா the difference between our academy and other academy. நிச்சயமா அந்த டிஃபரன்ஸ் புரியும். ஸோ she is preparing for 3 years. So already she has attended 3 more அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கோச்சிங் சென்டர்ல இங்க நம்ம லோக்கல்ல அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? லோக்கல் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல எந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னு கேட்டா கூட என்ன பண்ண முடியல, கேள்வி பதில எடுக்க முடியல. பட் அந்த பொண்ணு வந்து டிசர்விங் தான். ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் பொண்ணா இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கக்கூடிய பொண்ணுனா கண்டிப்பா 10th 12th நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஒரு டிசர்விங்கா இருப்பாங்க, படிக்கக்கூடிய பிள்ளையா தான் இருக்கும். ஆனா எந்த இடத்துல அவங்களுக்கான அந்த இடத்துல கிடைக்கலப்பாங்க அவங்களுக்கு. சரியா? அவங்க கேட்கும் போது வைக்கும் போது அந்த பரீட்சை அந்த விஷயம் எல்லாம் இப்ப நீங்க டக்கு நடிச்சாங்க பாருங்க. கார்த்திகா கேட்கிறப்ப நான் எவ்வளவு ஸ்பீட்ல கேட்ட தெரியுமா? எவ்வளவுதான் ஜீனியஸா இருந்தாலும் எவ்வளவு டிசர்வ்டா இருந்தாலும் சொல்ல முடியாதுல்ல. இது ஒன்லி பிராக்டிஸ்ல தான் வரும். இதுல வரும் பிராக்டிஸ்ல தான் வரும். சோ எதற்காக அந்த மாதிரி இருக்கக்கூடியது? இப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரையலா அது ஒண்ணு. சரி பரவாயில்ல, உள்ள வந்துட்டாங்க, நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படி யாரையும். சரி பரவாயில்ல, உள்ள வந்துட்டாங்க, அவங்க யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி ஒரு ட்ரையல் பாக்குறதா இருந்தா நம்ம கிளாஸ் டெய்லி இருக்கு, வந்து பார்க்கலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்குதான் நீங்க சொல்லணும். ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த கிளாஸ் எப்படி இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வர்றோம், அது எவ்வளவு பேர் படிக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்க, அதுல நம்ம எப்படி கேர் எடுக்கிறோம்னு சொல்லி பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிச்சு விடலாம். பீகார் அப்படிங்கறதுல சாம்ராட் சௌத்ரியா, பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் எந்த சபையில இருக்காரு? எம்பியா இருக்காரு, ராஜ்யசபாவோட இருக்காரு. அவருடைய பையன் துணை முதலமைச்சரா இருக்காரா? அவருடைய பையன் துணை முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்ப இவர் எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாரு? சன் சுரக்ஷா என்னங்க ஸ்ட்ரீட்ல
அப்படிங்கிறது. பீகார்ல மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்? 243. 2 டிஜிட் நம்முடைய லெஜிஸ்லேட்டிவ் ரிவர்ஸ் பண்ணினா வந்துரும். நம்ம 234 அவங்க 243 அப்படிங்கிறது எந்த அதமாக இருக்கக்கூடிய அமைப்போட அது வந்து ஆர்டிகல் 243A ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸ்டேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கறத பாத்துட்டோம். அடுத்த விஷயம் மல்யுத்த வீராங்கனைகள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இதுக்கு வந்து அநீதி நடந்துச்சு அப்படின்னால அதுக்கான அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா இவர் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸர்ல அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால இந்த பிரிஸ் பூஜன் இவர் தான் அதனால மினிஸ்டராகவும் இருந்தாரு, அதற்கான அமைப்போட தலைவராகவும் இருந்தார். பிரிஜ் பூஷன் அவர் என்ன பண்ணிருக்காங்க? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரிஜ் பூஷன் அப்படிங்கிறவரை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் 6 பேர் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கு. கொண்டாட்டுல கிடையாது. மல்யுத்த வீராங்கனைகள் அப்படிங்கிற 6 பேர். சோ அதனுடைய முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக முன்னாள் எம்பியுமானு. சோ அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அப்படிங்கிற மல்யுத்தம் அப்படிங்கிறதுக்கான தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. பிஜேபியோட முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு பிரிஜ் பூஷன் அப்படிங்கிறவரு. சோ என்ன பண்ணிருக்கிறாங்க? டெல்லி நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். விடுதலை செய்திருக்கு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சரியா? இருந்தது. சரி, டெல்லி நீதிமன்றம் அப்படிங்கிறது அதோட யூனிக் இருக்கு. என்னது அது யூனிக்? யூனியன் பிரதேசத்துக்கு தான் ஹைகோர்ட் இருக்கு. ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் தான் ஹைகோர்ட். அது எந்த யூனியன் பிரதேசம்? டெல்லிக்கு எந்த வருஷம் யூனியன் பிரதேசத்துல டெல்லிக்கு எந்த வருஷம் அந்த மாதிரி இது வந்துச்சு? 1991 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. சார் இப்ப நேஷனல் கேபிட்டல் மாறினது 1991ங்கிறது அது நேஷனல் கேபிட்டலா மாறினது. நேஷனல் கேபிட்டலா மாறினது. அப்ப ஹைகோர்ட் அதே வருஷம் தானே? நோ, 66. 1966. அவரான இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. 1966ங்கிறதா டெல்லி உயர் நீதிமன்றம். 1966. ஏன்னா 1991 அப்படிங்கிறது வந்து 69வது சட்ட திருத்தத்துல 69வது சட்ட திருத்தத்துல அப்படிங்கறத டெல்லி அப்படிங்கறது நேஷனல் கேபிட்டலா மாறிச்சு. சோ டெல்லிங்கிறது நேஷனல் கேபிட்டலா மாறினது 1991. அது வந்து 69வது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்னாவே எங்க இருந்து இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அமெண்ட்மெண்ட்லயே ஆர்டிகல் என்ன? 368. ஓபன் சேலஞ்ச் பண்றேன். நீங்க எந்த அகாடமி வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த கிளாரிட்டி இருக்கா? அதாவது நீங்க சொல்றது உங்களை உருவாக்குறது, நீங்க பேசுறது. ஒரு கேள்வி கேட்டா அதை பத்தி இந்த மாதிரி மெனக்கறாங்கன்னு பாருங்க. ஒரு இன்னும் நிறைய பேரோட நீங்க போய் இன்டராக்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும். நான் சொல்றேன்ல 3ல இருந்து 6 மாசம் தான். 3ல இருந்து 6 மாசம். இன்னைக்கு கூட ஒரு டெய்லி மோட்டிவேஷன் கோட் அனுப்பியிருந்தா நல்லா கவனிக்கும். அது ஒரு அந்த பேட் பாத்தீங்களா? நோட் பேடு. நோட் பேட்ல ஒரு 4 இங்கிலீஷ் இருந்துச்சா? ஒரு 5 இருந்துச்சு சார். ஒரு 5 இருந்துச்சா? அப்புறம் அங்க குட்டி குட்டியா இருந்துச்சா? அங்க குட்டி குட்டியா இருக்கும்போது அந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதனாலதான் போட்டிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க இங்கிலீஷ்ல? தமிழ்ல சொல்லுங்க. பார்த்து கூட சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அந்த இங்கிலீஷ்ல அந்த நோட் ஃபர்ஸ்ட் வந்து திட்டம் இருக்காது. அந்த வார்த்தை வேற வார்த்தை. திட்டம்னு இருக்காது இங்கிலீஷ்ல. ஃபோக்கஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? இந்த பேப்பர்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஆனா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்? உச்ச நீதிமன்றம் தான் ஃபோக்கஸ் பண்றோம். காவிரி நடுவர் நீதிமன்றம் தான் ஃபோக்கஸ் பண்றோம். சரியா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்ன்றத ஃபோக்கஸ் பண்றோம். அவர் சன் சுரக்ஷா பார்ட்டி அப்படிங்கறது வந்து அப்படின்ற பார்ட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். பீகார்ன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இது ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 டிசிப்ளின். 9 கிளாஸ் 9 வரக்கூடிய அந்த டிசிப்ளின். 5 மணிக்கு டெஸ்ட் சொன்னா விடியக்கால 5 மணிக்கு டெஸ்ட் அடிக்கணும்னா அந்த 5 மணிக்கு அடிக்கணுங்கிற டிசிப்ளின். சரியா? 11 மணிக்கு அப்படிங்கிறது தூங்கணும்னா அது ஒரு டிசிப்ளின். அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிக்கணுங்கிறது ஒரு டிசிப்ளின். நிறைய வாயை திறந்து பேசணுங்கிறது டிசிப்ளின். பரீட்சைக்கு பாடம் படிக்கிறதோட பரிச்சயம் ஆகணுங்கிறது ஒரு டிசிப்ளின். கற்றலின் கேட்டல் என்று ஒரு டிசிப்ளின். சரியா? நான் சொன்ன அந்த 8 மணி நேரம் 2 மணி நேரம் லாங்குவேஜ் படிக்கணும். 1.5 hours மேத்ஸ் போட்டு பார்க்கணும். அடுத்த 1.5 hours அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது கொடுக்கணும்? GST. அடுத்து ஒரு 1/2 hour கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கணும். அடுத்து 1 hour ரிவிஷன் பண்ணணும். அடுத்து 1 hour டெஸ்ட் அடிக்கணும். அடுத்த 1/2 hour அப்படிங்கிறது ரெமடியல் அப்படிங்கிறது இந்த 8 hours அப்படிங்கிறது உங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனா இருந்துச்சுன்னா சிங்கிள் அட்டம்ப்ட்ல ஒரு ரிசல்ட் வரும். சிங்கிள் அட்டம்ப்ட் தான்.
நீங்க 3 வருஷம் 6 வருஷம் நான் அங்க படிச்சு இங்க படிச்சு இத்தனை அகாடமிக்கு போனேன் அத்தனை அகாடமிக்கு போனேன் அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி இந்த டெஸ்ட் இது 4வது வரும் இன்னைக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணி விட்டு அந்த மாதிரி இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. சிங்கிள் அட்டம்ல பாஸ் பண்ணும். புரியுது நான் சொல்றது? சிங்கிள் அட்டம் தான். அதிகபட்சம் 6 மாசம் 6 மாசம் தாங்க. நான் சொன்ன மாதிரி படிச்சீங்கன்னா கிளாஸ்ல நடத்துறத நல்லா கவனமா கேட்கணும். என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்கணும். வாயை திறந்து சொல்லி பார்க்கலாம். கார்த்தி எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும், அபிநயம் எப்படி இருந்தாலும் தெரியும். ஸோ சந்தியா எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்க, இப்ப எப்படி மாறி இருக்காங்க, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் நிச்சயமா. பட் யுவர் கோஆபரேஷன் இஸ் மஸ்ட். யுவர் கோஆபரேஷன் இஸ் மஸ்ட். வித்அவுட் யுவர் கோஆபரேஷன் யூ கான்ட் டு எனிதிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் பூஷனா சோ எந்த விளையாட்டுல தொடர்புடையவங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காமன்வெல்த்ல இதுல அதிகமா நம்ம வாங்கியிருப்போம். என்ன லிஃப்டிங்ல எஸ் பாக்ஸிங்லயும் வெயிட் லிஃப்டிங் ஈக்குவலா இருந்தோம். அதுல நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ பிரசாந்த் கிஷோர் பார்த்துட்டோம். தமிழகத்தினுடைய பட்ஜெட் நாளை தாக்கலாங்க. முக்கியங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க நாளைக்கு கவனமா பாருங்க. உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அடுத்தடுத்து என்னென்ன போட்டித் தேர்வுகள் வரப்போகுது, மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க, அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் கொடுக்குது, பட்ஜெட் அப்படிங்கிற அறிவிக்கப்படுகிற முதல் பட்ஜெட்டுங்க. டிவிக்கோட முதல் பட்ஜெட் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறதுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட் யார் தாக்கல் செய்வா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டோம். அவர் எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? வந்துட்டாங்க, செக் பண்ணுங்க. யார் வரல? அண்ணே பார்த்துருக்காரு. ஆர்கே நகர் தொகுதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கே நகர் அப்படின்னு சொன்னாவே ராதாகிருஷ்ணன் பேசுங்க. பட்ஜெட்டா ஆர்டிகல் அப்படிங்கிறது அதான் சொல்லுவாங்க. என்ன நான் பாதிச்சுட்டு சரி எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். கன்ஃபார்ம் பண்ணாத சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல ஓகே. நீங்க வரும்போது இல்ல, நீங்க வரும்போது அவரும் வந்தாரு, அவர்தான் அப்படி ஆரம்பிச்சாரு. சரி தமிழக பட்ஜெட் அப்படிங்கறது நாளை தாக்கலா ஆகஸ்ட் 5 அப்படிங்கிறது டிவிகேவோட முதல் பட்ஜெட்டுங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்ன சொல்லிட்டு நாடே எதிர்பார்க்கும். தமிழ்நாடு எதிர்பார்ப்பாங்க வைப்பாங்க. என்ன சார் அவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல ஆகஸ்ட் 5 நாளைக்குதான் பட்ஜெட். நாளைக்குதான் ஆகஸ்ட் 5 அப்படிங்கிறது ஜெனரல் பட்ஜெட். ஆகஸ்ட் 6 அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் யார் சொல்லுவா? கும்பகோணத்துல எந்த பொருள் ஃபேமஸ்? காஃபியா? டிகிரி காஃபி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பீகார் இடைத்தேர்தல் நம்ம பார்த்துட்டோம். குறைதீர் கூட்டமா 1 2 3 அப்படிங்கறத சொல்றாங்க. வித்யாலட்சுமி ஆர்டிகல் 1 2 3ங்கிறது என்ன? ஆர்டிகல் 1 2 3 ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட். இப்ப 2 1 3 ஆர்டினன்ஸ் பை கவர்னர். ஆர்டினன்ஸ் பை கவர்னர். மாலா ஃப்ரம் நீல்கிரிஸ். ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு பாராளுமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்றத்திலேயோ கூட்டத்தொடர் நடைபெறாத போது, பாராளுமன்றம்னா வருஷத்துக்கு 3 முறை கூடும். சரியா? ஆக்சுவலா 2 முறையாவது கூட்டப்படணும். பட்ஜெட்டுக்கு மான்சூனுக்கு வின்டர். சோ இந்த கூட்டத்தொடர் நடைபெறாத போது ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 2 இருக்கக்கூடிய அவையில இருக்கக்கூடியவங்க கூட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் கூடுவாரு, அட்டார்னி ஜெனரல் கூடுவாரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, லோக்சபா ஸ்பீக்கர், பிளஸ் வந்து பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், இந்த மாதிரி முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இந்த சட்டத்துக்கு பேர் தான் அவசர ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது அவசர சட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா 1 2 3 ஸ்டேட் சரியா? அங்க பட்ஜெட் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அங்க 112 இங்க 202 அங்க 72 162 அங்க அப்படி படம் பை பிரசிடென்ட் 2 வரதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க 52ல இருந்து 62 இங்க 152 ல இருந்து
அங்க 74 இருந்து 78, இங்க 163 இருந்து 167. பிரைம் மினிஸ்டர், சிஎம், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். புரியுதா? மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பிரசிடென்ட், கவர்னர். அப்ப 1 2 3 பாத்துட்டோமா? குறைவான விண்ணப்பங்கள் பதிவேற்றுமா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுன்றது யாரு கொடுப்பாங்க? டீச்சர்ஸ். யாரு கொடுப்பாங்க? டீச்சர்ஸ். ஒரு டீச்சரா இருந்து நாட்டினுடைய உயர் குடிமகன், முதல் குடிமகனாக மாறினவர். செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள். 1948 என்ன? யூனிவர்சிட்டி. 1953 லட்சுமண முதலியார். 1964 66 1986 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ ரொம்ப முக்கியமானது குறுகிய மாநகராட்சி. இதெல்லாம் வேணா குளத்தூர் யாரு எழுதி? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். முன்னாள் முதலமைச்சர் இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது 7.7% அப்படிங்கறதோட வளர்ச்சி அப்படின்றது இப்ப சொல்றாங்க. முக்கியம். இது பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ முக்கியம். போட்டித் தேர்வுகள்ல எழுதக்கூடியவர்களுக்கு மெயின்ஸ்ல இன்டர்வியூல கேட்பாங்க. 7.7% ஆகஸ்ட் மாதத்தையா அல்லது ஜூலை மாதத்தோட நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, ஜிடிபி growth அப்படிங்கிறது 7.7% இருக்கு. யாரு சார் சொல்லியிருக்கா? எக்கனாமிக்கோட அட்வைசர் சொல்லியிருக்காரு. நம்முடைய பொருளாதார ஆலோசகர் அப்படிங்கிறது அனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அவர் தான் சொல்லியிருக்கிறாங்க 7.7% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இவர் சிறப்பு படைப்பாளராக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மத்திய அரசு உள்கட்டமைப்புக்காக மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12 lakhs crore. நம்முடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாரு. சோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இருக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், பிகாம் படிச்சவங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன. சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து ரெக்கரிங்கா நான் ரெக்கரிங்கா? ரெக்கரிங்னா இல்ல, நான் ரெக்கரிங்னா என்ன? திரும்ப திரும்ப வர்றதுங்கிறது ரெக்கரிங், திரும்ப திரும்ப வராதது நான் ரெக்கரிங். எப்பவுமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நான் ரெக்கரிங். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒரு முறை தான் ரோடு போடுவாங்க, தொடர்ந்து ரோடு போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல போடுவாங்க. அவர் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் அதுவும் போயிடும். அப்புறம் அடுத்த முறை போடுவாங்க, டெண்டர் விட்டு. ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒரு சிங்கிள் டைம், நான் ரெக்கரிங் நேச்சர். புரியுதா? நான் ரெக்கரிங் நேச்சர். இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவா? 12 lakhs crore, 12 லட்சம் கோடி. நம்முடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறத பேசுங்க. பொருளாதார வளர்ச்சி சொல்ல யாரு? யாரு? டிஃபென்ஸ் அட்வைசர். இந்த பக்கம் நம்முடைய டிஃபென்ஸ் அட்வைசர் ரைட் சைடு மட்டும் சொல்லுங்க. அஜித் தோவால் அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். அஜித் தோவால் அப்படிங்கறது நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், சாரி டிஃபென்ஸ் இது அட்வைசர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்படி கடந்து போறேன் பாருங்க, இதான் ஃபோக்கஸ். நமக்கு தேவையானதை மட்டும் தான் பார்க்கணும். சோ எல்லாத்தையும் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறது. மின் வாரியத்தில் 200 பொறியாளர்களுக்கு ஒரே கட்டமாக பதவி உயர்வா? யாருங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை வச்சு உமர் குமார் அப்படிங்கிறவங்க எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? அடுத்தது முக்கியம், இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஆர்கன் அந்த வகை இருக்கக்கூடிய டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தினம் நம்ம இந்தியாவுக்கு இதுதான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கறதுக்கு டே வந்து இன்னைக்குதான், ஆகஸ்ட் 3ஆம் தேதி. நேற்றைக்கு ஆகஸ்ட் 3. அதுல நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். தமிழகம் தான் முதலிடம் இருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில. ஏன்னா நம்ம தான் நம்பர் 1ல இருக்கிறோம். எதுல? ஆமா, ஆக்சிடென்ட்ல. அப்ப உறுப்பு மாத்தி தான் ஆகணும். என்ன, ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த உறுப்பு மாத்தி தான் ஆகணும். அப்படி இல்ல, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் கொடுக்கறது அல்லது இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயத்துல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில நம்ம தான் முதலிடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. அருண்ராஜ் அப்படிங்கிறவங்க எந்த போர்ட்போலியோ இருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவுக்கு உறுப்பு மாற்று அப்படிங்கறதுல நம்ம என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செயல்பட்ட சிறந்த மாநிலமாக தொடர்ந்து 3வது முறையாக தமிழகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே 6வது முறையெல்லாம் பார்த்தோம், இது என்னமோ 3வது முறைன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், 3வது முறையாக இருக்கு அப்படிங்கிறது முக்கியமா. அதுலயே குறிப்பாக ராஜாஜி மருத்துவமனை எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னையில இருக்கு. சரியா? ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு, சென்னையில இருக்கு. மூளைச்சாவு அடைந்த இளைஞர் சபரீசன் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. அதை அங்கீகரிக்கும் வகையில் விழாவில் அவரது குடும்பத்தினருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதா.
சப்ரீசன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம தான் நம்பர் 1ல இருக்கிறோம். 3 முறை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசாதீங்க. இதனால் 2020-21 ஆண்டுகளில் சற்று பின்னடைவை சந்தித்த தமிழகம் தற்போது மீண்டும் தனது சிறப்பான செயல்பாட்டால் முதலிடத்தை உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2021 பின்னடைவை சந்திச்சிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல ஞாபகம் வச்சு எத்தனாவது முறையா ஆகஸ்ட் 3 என்னதிலும் எழுதி வச்சுங்க. MS சரியா? MSME மீடியம் ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட். மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆக்ட் அப்படிங்கிறது MSME. MSME ஆக்ட் எந்த வருஷம்? 2006 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கல்வி கற்கும் சட்டம்னு சொல்லுவாங்க. முக்கியமானது MSME ஆக்ட் மேம்பாடு திருத்த மசோதா மாநிலங்களில் நிறைவேற்றுவாங்க. ராஜ்யசபால நேற்றைக்கு நிறைவேறி இருக்கு. MSME அப்படிங்கிறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் சரியா? ஸோ கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பில்லு, திருத்த மசோதா அமெண்ட்மெண்ட் பில்லு. MSME டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில்லு, MSME மேம்பாட்டு திருத்த மசோதா அப்படிங்கிறது ராஜ்யசபாவில் எந்த நாள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறைவேற்றம் ஆகஸ்ட் 3 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ ரீசெண்டா CJP அப்படிங்கிற ஒரு கட்சி எதற்காக போராடிச்சு? பதவியிலிருந்து விலகினார். இப்ப யாரு? கிளாஸ் கட் ஆயிடுச்சு. சோ பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் எந்த ஸ்டேட்? கர்நாடகா. பிரகலாத் ஜோஷி எந்த ஸ்டேட்? கர்நாடகால எந்த தொகுதி? கர்நாடகால எந்த தொகுதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கர்நாடகத்தோட CM யார்? இப்ப கிளாஸ்ல இருக்கீங்களாமா? கரெக்ட் ஆயிடுச்சா? கரெக்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் 2 பேர் 3 பேர் லெஃப்ட் ஆகி ஓடுறாங்க. சோ ஞாபகம் வச்சுங்க. தர்மேந்திர பிரதானா யாருப்பா? ஜோஷி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரகலாத் ஜோஷி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. He is also very very important சொல்லி பார்க்கிறோம். மாநிலங்களவையில் திங்கட்கிழமை பேசிய போது குறு சிறு மற்றும் நடுத்தர அப்ப எழுதிங்களா? ஷேக் ஹசீனா. சோ இன்னைக்கு கொண்டாடுறதுல ஷேக் ஹசீனா கொடுத்திருக்காங்க. இவங்க எந்த நாட்டினுடைய முன்னாள் பங்களாதேசத்தினுடைய முதல் பெண் பிரதமர். The first women அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இரண்டாவது அந்த மாதிரி பிரதமரா இருந்தவங்க யார்? அவங்களுடைய பையன் தான் வந்திருக்கிறாங்க. ஹலிதா ஜியா அவருடைய பையன் தான் யாரு? தாரிக் ரஹ்மான். சோ ஹலிதா ஜியா அவருடைய பையன் தாரிக் ரஹ்மான் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. சரி, ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க எந்த கட்சியினுடைய தலைவர்? அவாமி லீக் பார்ட்டி. ஹலிதா ஜியா எந்த பார்ட்டி? பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறது ஞாபகம். பங்களாதேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவரு, ஒரு முக்கியமான பொறுப்பு அலியூர் ரஹ்மான் செக்யூரிட்டி கவுன்சில் தலைவரா இருக்காங்க. ஈவனோட இருக்காரு. சோ ஷேக் ஹசீனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார் முக்கியமானது இருக்கு அப்படிங்கறத பாருங்க. தீரன் சின்னமலைக்கு ஆளுநர் பொது முதல்வர் புகழஞ்சலி. எழுதி வச்சுங்க. தீரன் சின்னமலை அப்படிங்கிறோட அப்பா பேர் என்ன? தீர்த்தகிரி கவுண்டர். என்ன கவுண்டர்? தீர்த்தகிரி கவுண்டர். ஓடாநிலை அப்படிங்கிறது வந்து அவரோட வெற்றி பெற்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணு இருக்குமா? 1805 பேசுங்கப்பா. 05 அதோட எது முடிவுக்கு வரல? பாளையக்காரர்கள் ஆட்சி முடிவுக்கு வருது. தீரன் சின்னமலை ஒரு விடுதலை போராட்ட வீரர். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூனிட் 5 and 6 படிப்பீங்க. முக்கியமானது தீரன் சின்னமலை. நேற்று அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு நினைக்கிறேன். தீரன் சின்னமலை 220 நினைவு தினம். 221வது நினைவு தினம் நேற்றைய தினம். தீரன் சின்னமலை அவர்கள் 221வது நினைவு தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வரி வசூலையும் அந்நிய ஆதிக்கத்தையும் எதிர்த்துடன் தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடாநிலை ஞாபகம் வச்சுங்க. 18 ஞாபகம் வச்சுங்க. பாளையக்காரர் முடிவுக்கு வந்தது அந்த வருஷம் தான் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாளையக்காரர்கள் ஒரே முதல்ல அறிமுகப்படுத்தவே நாயக்கர்கள் காகத்தியர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ.
உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகள் எண்ணிக்கை இப்ப தற்போது எவ்வளவு உயர்ந்து 38. எழுதி வச்சுங்க. மசோதா அப்படிங்கிறது வந்து விவாதம் என்று நேத்துக்கு நிறைவேற்றுறாங்க. நேத்துக்கு அப்ப 2 முக்கியமானது. சரியா? நேத்துக்கு 2 முக்கியமானது. ஒண்ணு என்ன? MSME திருத்த மசோதா வந்திருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படிங்கறத வந்து உயர்த்துறது 34 38 Yes, sir. 34 to 38. So 34 to 38 அப்படிங்கறத உயர்த்தி இருக்காங்க. முதல்ல 8 பேரா Yes, sir. அறிவான போது 8 பேர். இப்ப எத்தனை பேரு? 38. 1774 8 பேர். Yes, sir. 1774 8 பேர். இப்போ 38 பேர். யாருங்க இப்போ இருக்கக்கூடிய 53வது தலைமை 53வது சிஜே சூரியகாந்த் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? வேற என்ன சார்? Facebook பிரதமர் வீடியோ நீக்கப்பட்ட விவகாரம். Facebook யாருங்க தலைவர்? அவருக்கான அந்த அமைப்பு எங்க இருக்கு? சிலிகான் வேலி. சிலிகான் வேலி எங்க இருக்கு? இவருக்கு கொழுப்பு பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பண்ணது இது அவர் என்ன சிம்பிள் காமிக்கிறாரு பாருங்க. 6 பேரு அவ்வளவு அழுதாங்க. மீடியாவுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் அழுதாங்க வச்சாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வச்சாங்க. ஆனா டெல்லியில இருந்து வெளியில வந்த உடனே எவ்வளவு இதுவா பாருங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. ஒரு குற்ற உணர்ச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஜந்தமந்தர் அந்த மாதிரி விற்கிறதா பாருங்க. சோ கேரளா நிலச்சரிவு நடந்துச்சா? ஏற்கனவே நடந்த கேரளா நிலச்சரிவு அப்படின்னு சொல்லக்கூடியதுல யாருக்கு வந்து சக்தி புரஸ்கார்? சபீனாங்கிற நர்ஸ் எந்த ஊரு? நீல்கிரிஸ். இந்த ஊரு நீல்கிரிஸ் அப்படிங்கறது ரீசெண்டா ஏன் பேப்பர்ல எல் நினோ எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் இயர் ராமநாதபுரம். தேர்ட் இயர் 10th பிளேஸ் திருச்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. ராமர் கோயில் காணிக்கை திருட்டு பிரச்சனையில் எதிர்கட்சியில் இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எழுதி வச்சுங்க. முடிவுக்கு வந்ததுங்க. ஆகஸ்ட் 3 ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் கேம் 23வது காமன்வெல்த் கேம் அப்படிங்கறது முடிவுக்கு வருது. ஆகஸ்ட் 3 அப்படிங்கறது முடிவுக்கு வந்தது அப்படிங்கறது சோ ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? இது வந்து யாருக்கு சார் அப்படின்னு சொன்னா இந்தியாவிடம் போட்டியின் கொடி மற்றும் பேட்டர்ன் அடுத்த காமன்வெல்த் போட்டியில நடத்தும் இந்தியாவிடம் அடுத்த காமன்வெல்த் போட்டியில நடத்தும் இந்தியாவிடம் போட்டியின் கொடி மற்றும் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒப்படைக்கப்பட்டன. சோ நம்ம தான் வாங்கியிருக்கோம். கிளாஸ்கோ நகரில் நடந்த ஜூலை 23ஆம் தேதி அதுமாக தொடங்கினது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முடிஞ்சிருக்குது. ஆகஸ்ட் 3 அப்படிங்கிறது ஆகஸ்ட் 2 முடிவுக்கு வந்துருச்சு. பின்னர் போட்டியின் நிறைவு நிகழ்ச்சிகள் நேற்று நடந்திருக்கு. சோ நேத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அப்ப யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? அது கொடுத்திருக்காங்க. எத்தனை நாடுகள் பங்கேற்றாங்க? இந்தியாவின் பிரதிநிதியாக யாரு சார்? முடியும் போது அந்த இதை தூக்கிட்டு வருவாங்க. முடியும் போது தூக்கிட்டு வருவாங்க. யாரு சார் அப்படின்னு சொன்னா ஜாஸ்மின் லம்போரியா. ஜாஸ்மின் லம்போரியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க பாக்ஸர், குத்துச்சண்டை வீராங்கனை ஜாஸ்மின் லம்போரியா. ஜாஸ்மின் லம்போரியா அப்படிங்கிறவங்க தான் மூவர்ண கொடி ஏற்றி வந்தார். முக்கியங்க. சரி, யாரு ஸ்டார்டிங்ல 2 பேரு? மீராபாய் சானு, லவ்லினா. டிகிரி கேட்டுறாங்க. 23வது அப்படிங்கிற காமன்வெல்த் கேம்ஸ்ல ஓபனிங் செராமனி அறைக்கு யாரு சார் கொடி ஏத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ மீராபாய் சானு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்து லிப்டரா வெயிட் லிப்டர். சோ அதே போல லவ்லினா வந்தாங்க பாக்ஸர். லவ்லினா யாரு? சோ இப்ப யாரு சார் வந்து பாத்தீங்கன்னா இறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஸ்மின் லம்போரியா இஸ் அசோசியேட்டட் வித் பாக்ஸிங் அப்படிங்கிறது ஞாபகம். இந்தியாவிடம் ஒப்படைப்பு அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியாவோட ஒப்படைச்சிருக்கிறாங்க. சோ அவருங்கிறது கொடியை பெற்ற ஸ்காட்லாந்து நெட்பால் வீராங்கனை எமிலி நிக்கோல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் தலைவர் ரொனால்டு தெளிவச்சு. யாரு சார் இதுக்கு தலைவர்? காமன்வெல்த்துக்கு தலைவர் யாரு? அவர் பேர் என்ன சார் அப்படின்னு சொன்னா டொனால்டு டொனால்டு ருக்காரே. சோ யாரு சார் அதை பெற்றுக்கொண்டா அப்படின்னு கேட்டா நீரஜ் சோப்ரா. சோ நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறாரு. சரியா? பக்கத்துல யாரு இருந்திருக்கிறாங்க? நம்ம இந்தியாவோட ஒலிம்பிக் சங்க தலைவர் பிடி உஷா இருந்திருக்கிறாங்க. முதல் பெண் தலைவருங்க பிடி உஷா. சோ பிடி உஷா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல் பெண் தலைவர் இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி IOC. இறுதியாக 2030ஆம் ஆண்டுக்கான போட்டியில் நடத்த உள்ள குஜராத் மாநிலத்தின் துணை முதல்வர் ஹர்ஷ் சங்காவியிடம் அந்த கொடி பேட்டர்ன் ஒப்படைக்கப்படுது. கொடி அண்ட் பேட்டர்ன் நீரஜ் சோப்ரா கொடுத்து, நீரஜ் சோப்ரான்றது பிடி உஷா அவங்க வந்து வாங்கி யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? குஜராத்ல தான் நடக்க போகுது காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிறது 2030.
20-30 அப்படிங்கிறது எங்க நடக்க போகுது? குஜராத். குஜராத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்த விளையாட்டு நம்ம ஊர்ல தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பிரிட்டனுடைய அரசர் சார்லஸின் பிரதிநிதியாக இளவரசர் எட்வர்டு கலந்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அகமதாபாத் காமன்வெல்த் போட்டிகள் புதிய அளவுகோலாக அமையும். சோ புதிய அளவுகோல் அப்படிங்கிறது அகமதாபாத் யாரு கேபிட்டல்? குஜராத்தோட கேபிட்டல் சிட்டி. காந்தி நகர். அகமதாபாத்ன்றது ஒரு பெரிய நகரம். எஸ், லார்ஜஸ்ட் சிட்டி. அண்டர் எழுதி வச்சுங்க. அண்டர் 17 U17. அண்டர் 17 அப்படிங்கிற உலக மல்யுத்தம். இந்தியாவுக்கு 13 பதக்கமா. சோ இந்தியாவுக்கு 13 பதக்கம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ எங்க சார் நடந்துச்சு? அசர்பைசான் அப்படிங்கிற நகர்ல நடந்திருக்கு. அசர்பைசான் அப்படிங்கிற நகர்ல பர்டிகுலரா அதோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பாகு. அசர்பைசானோட கேபிட்டல் சிட்டி பாகு. பாகு அப்படிங்கிற பிளேஸ்ல அண்டர் 17 அப்படிங்கிற வேர்ல்டு ரெஸ்லிங்ல இந்தியாவுக்கு 13 பதக்கம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. இந்தியாவுக்கு 13 பதக்கம். இந்தியா வந்து எப்பவுமே இந்த ரெஸ்லிங்ல, பாக்ஸிங்ல, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லிப்டிங்ல நல்லா இருக்கு. அதே மாதிரி நீரஜ் சோப்ரா இருக்காரு. தூரம் கோப்பை எதோட அப்படின்னு சொல்லலாம். என்னங்க? ஃபுட்பால். ஈரானி கிரிக்கெட். அன்ஷி கிரிக்கெட். தாமஸ் அப்படிங்கிற உபர் விமன் பேட்மிண்டன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காவுடன் தற்போது பேச்சு இல்லை. மல்லு கட்டும் ஈரானுடைய அதிபர் யாரு? மசூத். மதத்தலைவர் யாரு? முஸ்தபா அப்படிங்கிறது. நேபாளத்தில் மத கலவர பாதிப்பு. பாகிஸ்தானின் தற்கொலை தாக்குதல். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ காலை விட ஆதிக்கம் அப்படின்னு சொன்னாவே என்னது? என்னங்க? அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். தீரம் சின்னவனை அப்படிங்கிறோட எத்தனாவது நினைவுண்டா? அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இதாங்க நீங்க உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சரி நான் கட் பண்ணி நான்